இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த pizza, burger, அதுக்கப்புறம் வந்து fast food ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து இப்போ இந்த மாத்தி செல்வாத நடக்கிற உணவு மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு மில்லட்ஸ் மூலமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பழங்களை வச்சு வெஜிடபிள்ஸ் வச்சு அது மாதிரி எல்லாமே செஞ்சு பசங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு சத்து ஒரு வெஜிடபிள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், மில்லட்ஸ் ஆகட்டும், நம்ம உடல்ல இருக்கிற ஒரு ஆர்கன்ஸுக்குமே அது ஒரு வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிரெயின்ஸ், மில்லட்ஸ் எல்லாமே உதவுற மாதிரி டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துறதே கிடையாது. இது வந்து கட்டாயம் பயன்படுத்தணும். இனிமே இது மாதிரியான உணவுகள் தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்ம வந்து அப்படின்னு குழந்தைங்களுக்கு எங்க ஸ்கூல் மூலியமா நாங்க தெரிவிக்கிறோம். அந்த குழந்தைங்க இதை வீட்டுல போய் சொல்லும் போது வீட்டுல ஒரு வீட்டுல வந்து இதை கொண்டு போய் பார்த்துட்டு ஒரு பாடம் மாதிரி கத்துட்டு போயிட்டு வீட்டுல இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க கசின்ஸ் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தராங்க, பரவாயில்ல, பாரம்பரியமா சாப்பிடணும், திருப்பி அந்த இதை பழக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லி தராங்கன்ட்டு பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அந்த குழந்தைங்க தெரிவிக்கும் போது கூட பிறந்தவங்க கசின்ஸ் பக்கத்து கூட விளையாடுறவங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது எல்லாருக்கும் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தெரிஞ்சு பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கும் காலகட்டத்துல எல்லாம் வருது. இந்த மாதிரி நல்ல உணவு பழக்கத்தை வந்து கொண்டு வரும்போது குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா வளர்த்துக்குவாங்க. ஆரோக்கியம் வந்து பாவம் கத்துக்க முடியுமே தவிர சொன்னா தெரியல. ஒரு நோய் வாய் பட்டப்படிக்குதான் வந்து எல்லாருமே வந்து மாறுறோமே. இன்னைக்கு எனக்கு இந்த வியாதி வந்துச்சு அப்ப இதை சாப்பிட்டா நல்லதுதான். வந்துட்டு சாப்பிடுறத விட வளர்ச்சிக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். சோ இந்த திருவிழா மூலமா நாங்க சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் ஒரு 4 பேருக்கு செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து எல்லாரும் பின்பற்றாங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த மாதிரி கோவிட் மாதிரி பல நோய்கள் வந்தாலும் கூட நம்ம நோயை வச்சு அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அது பசங்க சொல்லி தரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பசங்களுக்கு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.